சிறகடிக்க ஆசை சிறையில் அடுத்த வர எபிசோடில் நம்ம ரோகிணி இருந்துட்டு ரொம்பவே வருத்தத்தோடு இருக்காங்க. என்னால் தான் என் பையனோட வாழ்க்கை நல்லா இருக்குன்னு நான் நினச்சேன். ஆனால் நான் சொல்கிற போய் இன்னைக்கு என் பையனோட வாழ்க்கையே கேள்விக்குறியாக நிற்கிது. கடவுளே, எனக்கு என்ன வேணாலும் தண்டனை கொடு, ஆனால் என் பிள்ளைய எதுவும் பண்ணிடாத. அவன் ரொம்ப நல்லா படிக்கணும், ஒரு நல்ல நிலைமைக்கு வரணும்னு நான் ஆசைப்பட்றேன். என் வாழ்க்கையை பார்த்துக்கிட்டு அவனை நான் மறந்துட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி ரொம்பவே ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்து தான் இந்த சைடு பார்த்திங்கன்னா மீனாமா மட்டும் இருந்துட்டு சத்யாவுக்கும் நம்ம ரேகாவுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு சொல்லி டேட்டெல்லாம் வேறு ஃபிக்ஸ் பண்ணிடுறாங்க. சரி, இதை மறுபடி பொண்ணு வீட்டில் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு சிந்தாமணியோட வீட்டில் போயிட்டு சொல்கிறாங்க. சிந்தாமணியும் மூர்த்தியும் ரொம்பவே கோவப்படுறாங்க. எங்களை மாரி என் பொண்ணுக்கு நீங்கள் கல்யாணம் பண்ணி வச்சுருவீங்களா, எப்படி பண்ணி வைக்கிறீங்கன்னு நானும் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கொண்டு வந்த தட்டை எல்லாத்தையும் தூக்கி எறிகிறாங்க. நீங்கள் என்ன தான் பண்ணாலையும் சரி, இந்த கல்யாணம் நடந்தே தீரும் அப்படின்னு சொல்லிட்டு முத்து மீனாவும் சொல்லிட்டு போயிடுறாங்க. அதுக்கு அடுத்ததாக இந்த சைடு பார்த்திங்கன்னா மனோஜ கடைக்கு ஆல்ரெடி ஒரு லேடி வருவாங்க. அவங்க பார்த்திங்கன்னா ஃப்ரிட்ஜுக்குள்ளே நான் போய் உட்காந்துக்கிட்டே டிவி பார்க்கணும், அந்த மாதிரிலாம் எனக்கு செட் பண்ணி கொடுங்க, எனக்கு ஆப்பிள் ஜூஸ் வேணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லி கேட்டுட்ருப்பாங்க. அந்த லேடியோட மறுபடியும் மனோஜோட கடைக்கே வராங்க. அங்கே பார்த்திங்கன்னா அந்த பொண்ணோட அம்மா இருந்துட்டு, என் பொண்ணு இதுக்கு முன்னாடி யாரை பற்றியும் பேசவே மாட்டா, எங்கேயும் போகவும் மாட்டா, ஆனால் இப்போ அடிக்கடிக்கு உங்களை பற்றி மட்டும்தான் பேசிக்கிட்டு இருக்கா, உங்கள் ஷோரூம்க்கு ஒன்று மட்டும்தான் அவள் ஆசைப்பட்றா. எனக்கு நிறைய சொத்து இருக்குது, அந்த சொத்து எல்லாத்தையும் உங்கள் பேரில் கூட நான் எழுதி கொடுத்துட்றேன், என் பொண்ணு நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கிறீங்களா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அதோடு முடிச்சிருக்காங்க.